ஹாய் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா, இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில பார்த்தீங்கன்னா 2 பிள்ளைங்க, 3 பிள்ளைங்க வந்து தாய் தகப்பன் வந்து பெத்துக்குவாங்க. பார்த்தீங்கன்னா, அந்த 3 பிள்ளைங்களையும் நல்லபடியா படிக்க வைப்பாங்க. அதுங்களுக்கு வந்து ஒரு ஒரு வேலைக்கு போகணுன்னு ஆசைப்படுவாங்க. இல்ல ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, குடும்ப சூழ்நிலையோட காரணமா பார்த்தீங்கன்னா, அந்த தலைப்பிள்ளை வந்து ஒரு தகப்பனார் சரியில்லைனாலோ, இல்ல ஒரு தாயா ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலையால அந்த குழந்தை வந்து ஒரு வேலைக்கு போய் தன்னுடைய குடும்பத்த வந்து காப்பாத்துற ஒரு சூழ்நிலை. அப்படி வந்து ஒரு ஒரு தா ஒரு பொம்பள பிள்ளையோ, ஒரு ஆம்பள பிள்ளையோ, அப்படி ஒரு சூழ்நிலையில நெறைய பேர் வந்து கடந்து வந்திருப்போம் இல்லையா? அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு சில தாய் தகப்பன் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய நிலைமை நல்லா இருந்துமே கூட 2 பேரும் நல்லா வேலையில இருப்பாங்க. நல்லா இருப்பாங்க. ஒரு சில விஷயங்களால அந்த அந்த பிள்ளைய தலைப்பிள்ளை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வீட்ல வந்து ஒரு அவங்களுக்கு அந்த சூழ்நிலை பிடிக்காம கூட வெளியூருக்கு போயி, தன்னுடைய சம்பாத்தியம் சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க. திடீர்னு வந்து ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலை காரணமா திடீர்னு பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பத்தில வந்து சேர்ற மாரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா, அப்ப அந்த புள்ள வந்து அ குடும்பத்தில வந்து ஒரு சில காரணங்கள் பிடிக்காம போன காரணத்தினால, அந்த புள்ள வெளிய போய் சம்பாதிச்சு வச்சிருக்கும் இல்லையா? சம்பாதிச்சிருப்பாங்க அந்த பணம். ஒருவேள அந்த புள்ள வந்து சம்பாத்தியம் எதுவும் இல்லாம, இல்ல எதுவுமே தேறாம, ஒரு உருப்படாத சூழ்நிலையில இருந்துச்சுன்னா, ஒரு நல்ல தாய் தகப்பன் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிள்ளைய கூப்ட்டு, "ஏன்பா, சரி வீட்ட விட்டு போனல்ல, சரி நீ வந்து போயிட்ட. ஏதோ ஒரு சூழ்நிலை பிடிக்காம நீ போயிட்ட. சரி வா, நான் உனக்கு ஏதோ ஒரு பிசினஸ் வச்சு குடுக்குறேன். நான் உனக்கு ஏதாவது ஒண்ணு பண்றேன்." அப்படி சொல்லிட்டு நல்லது செய்கிற தாய் தகப்பனும் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைய விட்டுறக்கூடாது. நம்ம பெத்த புள்ள. என்ன இருந்தாலும் வந்து காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த உலகத்தில பார்த்தீங்கன்னா, அ மனுஷங்கள மனுஷங்கள விட பார்த்தீங்கன்னா, இந்த காக்கா, குருவிகள், இந்த மிருகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பிள்ளைக்கு தான் பெத்தெடுத்த பிள்ளைக்கு என்னைக்குமே துரோகம் பண்ணாது. நாயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த நாய் ஒரு 10 குட்டி போடும். அது உடம்புல ஒண்ணுமே இருக்காது. அந்த நாய் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பிள்ளைக்கு எந்த ஒரு ஆபத்து வந்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய வாயால கவ்வி கொண்டு போய் அந்த மழையில நனைஞ்சிடக்கூடாது, வெயில் புள்ள மேல பற்றக்கூடாது, வேற எதுவும் மிருகங்கள் வந்து சாப்பிட்றக்கூடாது, அதுக்கு வேற எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அத கொண்டு போய் சேஃப்டியா ஒரு இடத்துல வந்து வச்சுட்டு, அதுக்கப்புறமா அது போய் தன்னோட உணவ தேடிட்டு வந்து சாப்பிட்டு வந்து இந்த குழந்தைங்களுக்கு பால் குடுக்குற நாயெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதேமாரி காக்கா, குருவிய பார்த்துருக்கோம். எந்த ஒரு அ ஒரு ஒரு மிருகங்களுமே பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பிள்ளைய தள்ளி வைக்கிறதில்ல. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் எத்தனையோ சில எவ்வளோ தாய்மார்கள் பார்த்தீங்கன்னா, மனநிலை பாதிக்கப்பட்ட குழந்தைகள வந்து தூக்கி, சுமந்து, கழுவி, குளிப்பாட்டி, இன்னும் கூட ஒரு குழந்தையாவே பார்த்துட்ருக்கிற வளர்ந்த பிள்ளைகள, மனநிலை பாதிக்கப்பட்ட பிள்ளைன்னு சொல்லி தள்ளி விடாம, இல்ல வந்து ஒரு கை, கால் முடியாத ஒரு பிள்ளையா இருந்தாலுமே சரி, அத தள்ளி விடாம, அத கழுவி, குளிப்பாட்டி, சுமந்துகிட்டு போற தாய நம்ம எத்தனையோ தாய்கள பார்த்துருக்கோம். ஆனா, ஒரு சில தாய்கள பார்த்தீங்கன்னா, ஒரு சில தாய் தகப்பன்கள பார்த்தீங்கன்னா, பேய்கள விட மோசமா இருக்கிறாங்கங்க. பேய்களுக்கு கூட கொஞ்சம் ஈவு இறக்கம் இருக்கும். என்ன? அந்த புள்ளைய ஒரு வேள அந்த புள்ள வந்து நிலைமை சரியில்லாம, அது ஒரு மாரி போனா, அந்த புள்ளைக்கே வந்து ஒரு "ஏன்பா இப்படி இருக்கிற? நீ வந்து நான் எங்க கண்ணு மூச்சு இருக்கும்போது நீ வந்து இப்படி இருக்கக்கூடாது. நாங்க நல்ல நிலைமையில இருக்கோம். நாங்க 2 பேரும் வேலையில இருக்கோம். அப்பா, அம்மா நாங்க 2 பேரும் வேலையில இருக்கிறோம். நாங்க இருக்கும்போது இப்படி இருக்கக்கூடாது. வா உனக்கு ஒரு பிசினஸ் அமைச்சு குடுக்குறேன். வா உனக்கு ஒரு வேலை வாங்கி குடுக்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு, அந்த புள்ளைய வந்து வழி மாறி போயிடக்கூடாதுன்னு திருத்துறதுக்கு தான் பார்ப்பாங்க. ஆனா ஒரு சில தாய்மார்கள் என்ன தாய் தகப்பனுங்க என்ன பண்றாங்கன்னா, வீட்ட விட்டு போன புள்ள நல்லா இருக்கான். அவனுக்கு வசதியா இருக்கான். அப்படி சொல்லிட்டு மேற்கொண்டு அவன வீட்டுக்குள்ள கூப்ட்டு, அதாவது வந்து குள்ள நரித்தனம் பண்ணுவாங்க இல்லையா? தந்திரம் பண்ணி அந்த புள்ளைய உள்ள கூப்ட்டு, வந்து அவன் சம்பாதிச்சு வச்சுருக்கிற காசெல்லாம் புடுங்கிக்கிட்டு, தன்னுடைய த த ஒ அந்த சில கூட பிறந்தவங்க கூட சொல்ல மாட்டாங்க. சில தங்கச்சியும் சரி, ஒரு ஒரு சகோதரர்களும் என்ன அவங்கவங்க பிழைக்க தான் அவங்கவங்க பார்ப்பாங்க. அதாவது 5 வயசுக்கு மேல அண்ணன், தங்கச்சி, 10 வயசுக்கு மேல பங்காளின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி ஒரு சில எல்லா தங்கச்சிங்களையும் சொல்ல ஒரு சில தங்கச்சிங்க வந்து அண்ணன் மேல பாசமா இருப்பாங்க. ஒரு சில தங்கச்சிங்களே அண்ணனுங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி சூனிய பொம்மை மாரி இருந்துட்டு செயல்படுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, அண்ணன் எப்படி உள்ள வந்துட்டா வந்து எது இல்லாம போயிடுமோ, தங்கச்சி உள்ளே வந்துட்டா ஒன்றும் இல்லாமல் போயிடுமோ, அக்காக்காரி உள்ளே வந்துட்டா ஒன்றும் இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தாய் தகப்பனை தன்னுடைய பிடியில் வச்சுக்கிட்டு அவங்கள பற்றியே சுயநலமாக யோசிப்பாங்க. எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேங்க, முற்புகள் செய்யின் பிற்புகள் விளையின்னு ஒரு பழமொழி இருக்குது. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ, நீங்கள் முன்னாடி என்ன செய்கிறீங்களோ அது பின்னாடி உங்களை தொடர்ந்துக்கிட்டே வரும். இந்த மாதிரி யாருக்காச்சும் ஒரு துரோகம் நீங்கள் வந்து உங்கள் அண்ணனுக்கோ, ஒரு தம்பிக்கோ, இல்லை ஒரு தங்கச்சிக்கோ, ஒரு அக்காவுக்கோ நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், அதை நல்லா எழுதி வச்சுக்கோங்க. இன்றைக்கி வேணால் நீங்கள் அப்பா அம்மா சப்போர்ட்டில் நல்லா இருக்க மாதிரி தெரியும். ஆனால் கடவுளுக்கு வந்து எல்லாருக்கும் நீங்கள் கணக்கு ஒப்புச்சாகணும். அதே மாதிரி தாய் தகப்பனுக்கும் சொல்கிறேன். நீங்கள் 2 பிள்ளைங்க பெக்கிறீங்களா, 3 பிள்ளைங்கள பெக்கிறீங்களா, 5 பிள்ளைங்கள பெக்கிறீங்களா, 5யும்
5 விரல் மாதிரி நினைங்க. 2 பிள்ளைய பக்கம் 2 கண்ணு மாதிரி நினைங்க. ஏன்னா ஒரு பிள்ளைய ஒரு மாதிரியும் ஒரு பிள்ளைய ஒரு மாதிரியும் நீங்கள் பெற்றுக்கிட்டு அந்த பிள்ளைய வந்து நிராகரிக்கிறதோ இல்லை அந்த பிள்ளைய வந்து வீட்டை விட்டு ஒதுக்கி வைக்கிறதோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பாவத்தை உண்டு பண்ணும். ஏன்னா இன்றைக்கி நான் நிறைய பேசுகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, தாய் தகப்பனை கொண்டு வந்து ரோட்டில் விட்டுறாங்க, ரோட்டில் போட்டு போயிடுறாங்க, இவனா நல்லா இருப்பானா பாவி அப்படி இப்படின்னு நம்ம திட்டுறோம். ஆனால் அவங்க ஏன் அதை மாதிரி பண்ணுறாங்க, அதுக்கு பின்னால் என்ன காரணம் இருக்குது, என்ன வழி இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. அதே மாதிரி நான் கூட நினச்சிருக்கேன், அட பாவிகளா, உன்னை பெற்று வளர்த்து தூக்கி வளர்த்து தாய் தகப்பனை கொண்டு வந்து ரோட்டில் போட்டுறீங்களே, இது குழந்தையில் இருக்கும்போது உங்களை அப்படி தூக்கி போட்டுருந்தா இன்றைக்கி நீங்கள் இந்த இப்படி தூக்கிட்டு வந்து போட்டுவீங்களா அப்படின்னு நான் கூட எவ்வளோ பேர் திட்டியிருக்கேன். ஆனால் நான் இப்போ நினச்சி பார்க்குறேன், ஒருவேளை வந்து அந்த பிள்ளைக்கு வந்து அந்த பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குமா வாழ்க்கையில், கஷ்டப்படும் போது இவங்க திரும்பி பார்த்துருக்க மாட்டாங்களோ. ஒருவேளை எல்லா பிள்ளைங்களையும் சொல்ல, ஒரு சில பிள்ளைங்களை சொல்கிறேன். ஒரு சில பிள்ளைங்க வந்து மனசை கல்லாக்கிட்டு பொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு இல்லை ஒரு தாய் பேச்சு கேட்டுட்டு பொண்டாட்டி தள்ளி வைக்கிறது, பொண்டாட்டி பேச்சு கேட்டு தாயை தள்ளி வைக்கிறது, இந்த மாதிரி பிள்ளைகளை நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி நடக்குது. ஆனால் ஒரு சில தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு ரொம்ப வந்து துரோகத்தை மட்டுமே பண்ணுறாங்க. அப்படி என்ன தப்பு பண்ணுச்சு, என்ன தப்பு பண்ணாலும் சரி அந்த பிள்ளைய கூப்பிட்டு அதை வந்து ஒரு நல்வழிப்படுத்துறவங்க தான் தாய் தகப்பனுங்க. அந்த பிள்ளை அதுக்கு மாறா நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல நடந்த விஷயம். அந்த பிள்ளைய பாடி ஷேமிங் பண்ணி, நீ எனக்கு பிறக்கவே இல்லை, நீ வந்து என்னுடைய அண்ணன் தம்பிங்கள்லாம் பாரு, என்னோடய குடும்பத்தில் உள்ளவங்களாம் பாரு, வந்து அவங்களாம் எப்படி இருக்கிறாங்க, நீ வந்து என் பிள்ளையே இல்லை, வீட்டை விட்டு நீ 15 வருஷத்துக்கு முன்னாடி வெளியே போன, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல நடந்த கதைங்க இது. நான் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. இப்படி ஒரு தாய் தகப்பன்கள் இருக்கிறாங்களா அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டமாக போயிட்டு, உண்மையிலேயே சொல்கிறேன், கடவுள்னு ஒருத்தன் இருந்தால் அதை எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கான். இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதே வந்து உங்களுக்கு திரும்பும். ஏன்னா நீங்கள் ஒரு பிள்ளைய ஒரு மாதிரி பார்த்துட்டு ஒரு பிள்ளைய ஒரு மாதிரி பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த ஒரு பிள்ளை தக்க பாடத்தை, நீங்கள் எந்த பிள்ளையை தூக்கி வச்சுட்டு ஆடுங்க, அந்த பிள்ளை தக்க பாடத்தை நீங்கள் வேணால் இன்றைக்கி எழுதி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கடவுள் இருக்கார், எல்லாத்துக்கும் கணக்கு ஒப்பிக்கணும். நீங்கள் ஒரு குண்டு ஊசி அளவு ஒரு பாவம் பண்ணால் கூட சரி, எல்லாத்துக்கும் நீங்கள் கணக்கு ஒப்புவிக்கணும். அந்த பிள்ளையோட என்னடா கடைசி வரைக்கும் அதை சொல்ல மாட்டுறாங்களே, அந்த பையன் வீட்டு விட்டு வெளியே போனவனுடைய நிலைமை என்ன ஆச்சு, அந்த பையன் நல்லா வந்தாரா, நல்லா தான் வந்தார், அவருடைய காசு பணத்தெல்லாம் பிடுங்கிக்கிட்டு நான் உனக்கு பிஸ்னஸ் வச்சு தரேன், அது வச்சு தரேன். அந்த பையன் வந்து நல்லா படித்த பையன், அந்த பையன் நல்லா சம்பாதிச்ச பணம் 24 லட்சமோ என்னமோ சம்பாதிச்சிருக்காப்புல, அந்த பணத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு உனக்கு பிஸ்னஸ் வச்சு தரேன், எங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பணம் வரப்போகுது, பிஸ்னஸ் வச்சு தரேன், அந்த காசை கொடுப்பான்னு வாங்கி அவங்க வந்து எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டு அவங்க எக்ஸ்ட்ரா பணம் வச்சு இந்த பணத்தை ஒரு 6 லட்சம் அதையும் பிடுங்கிக்கிட்டு அந்த பையனை இன்றைக்கி நடுத்தெருவில் விட்டுட்டாங்கங்க. 37 வயசு வரைக்கும் அந்த பையனை கல்யாணமும் பண்ணி வைக்காமல் எல்லாமே அந்த பையனை வச்சு அந்த குடும்பம் பண்ணிக்கிட்டு கடைசியில் 2 பேருமே வேலையில் இருக்கிறாங்க. நல்லா வச்சுக்கிங்க உறவுகளே. அப்பா அம்மா 2 பேருமே வேலையில் இருக்கிறாங்க, 2 பேருமே ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாங்க. ரிட்டையர்மெண்ட் பண்ண வாங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அந்த பையனுக்கு எதுவுமே வீட்டில் நடக்கிற எந்த ஒரு இதுவுமே அப்டேட் கொடுக்கறதே இல்லை. அந்த பையன் இன்னமும் கஷ்டம் தான் நடு ரோட்டில் நிற்கிறாரு. இன்றைக்கி நடு ரோட்டில் நிற்கிறாருங்க. இந்த பாவம் வந்து கண்டிப்பாக விடவே விடாது. எந்த பிள்ளைக்காக எந்த ஒரு பொண்ணை வாழ வைக்கணும், எந்த ஒரு பிள்ளையை வாழ வைக்கணும்னு பாடுபடுறீங்களோ, ஒரு பிள்ளையை ஒதுக்கிட்டு ஒரு பிள்ளையை தலை தூக்கி வச்சுட்டு ஆடுற தாய் தகப்பனுக்கு தான் இந்த பதிவு. அதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த பிள்ளையாலேயே, எந்த பிள்ளையை தூக்கி வச்சு நீங்கள் ஆடுறீங்களோ அந்த பிள்ளையாலேயே கண்டிப்பாக ஒரு நாள் ஆண்டவர் உங்களுக்கு பாடம் புகட்டுவார். எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நடக்கும், நடக்காமல் போகாது, கண்டிப்பாக நடக்கும். எழுதி வச்சுக்கங்க. அப்படி இருந்தீங்கன்னா இன்றைக்கே திருந்துங்க. 2 பிள்ளைங்கள் இருக்குன்னா 2 பிள்ளைங்களை 2 கண்ணாக பாருங்கள். அது எப்படிப்பட்ட பிள்ளையா, அந்த வழி தவறி போன பிள்ளையா இருந்தாலுமே சரி, உங்களுக்கு கடமை இருக்குது. பெத்த பிள்ளையை இல்லைன்னு சொல்கிறதோ, நீ என் ஜாடையில் இல்லைன்னு சொல்கிறதோ, ஒரு தாயே சொல்கிறாங்கங்க. ஒரு தகப்பன் சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு தாய் சொல்லி பார்த்துருக்கீங்களா? அப்படிப்பட்ட தாயை என்ன பண்ணலாம், அந்த தாய்க்கு என்ன பாடம் புகட்டலாம், அந்த தாய்க்கு எந்த மாதிரி வியாதி வந்து செத்தா அந்த தாய்க்கு புத்தி வரும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் உறவுகளே. கமெண்ட்டில் சொல்லுங்கள். கடைசியாக அந்த பையனை நான் வெளியே விசாரித்த வரைக்கும் பார்த்தா அந்த பையன் நல்ல பையன், ரொம்ப நல்ல பையன். அவ்வளோ நல்ல பையனை ஒரு வயசத்த ஒரு பூச்சியை காசெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அவனை இந்தளவுக்கு நடுத்தருவில் நிறுத்தி வைக்கிறாங்கன்னா அந்த தாய் தகப்பனுக்கு என்ன வந்து ஆண்டு பாடம் புகட்டுவார். அவங்களுக்கு எந்த மாதிரி நோய் வந்து சத்தா அவங்க நல்லா இருப்பாங்க, அவங்க எத்தனை நாளைக்கு நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்படி யாராவது தாய் தகப்பனால பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? உங்களை யூஸ் பண்ணியிருக்கிறாங்களா? தங்கச்சி கல்யாணம் பண்ணணும், அக்காவை கல்யாணம் பண்ணணும், வீடு கட்டணும், கொஞ்ச நாள் கஷ்டப்படுப்பா 40 வயசு வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்காமல் வாழ்க்கையை இழந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் பார்த்துருக்குறேன். அந்த மாதிரி யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்க நான் பார்க்குறேன். நன்றி, வணக்கம் உறவுகளே.